இன்று தமிழ் சினிமாவில் ரஜினிக்கு அடுத்த இடத்தில் சமமாக இருப்பவர்கள் என்றால் விஜயும் அஜித்தும் தான். இவர்கள் இருவரும் தான் இப்போதைய கமல் ரஜினி போல இரு துருவ நடிகர்களாக வலம் வருகின்றனர். அதே சமயம் விஜய் தான் அறிமுகமான காலகட்டத்திலிருந்து தற்போது வரை தொடர்ந்து ஹீரோ என்கிற நிலையிலிருந்து இறங்காமல் நடித்து வருகிறார். தனது தந்தைக்காக ஒன்றோ அல்லது 2 படங்களில் மட்டும் சிறப்பு கதாபாத்திரங்களில் நடித்தார். அதுவும் ஹீரோயிசத்துடன் தான் நடித்திருப்பார் விஜய். அந்த சமயத்தில் விஜய் வேறு இயக்குனர், வேறு கம்பெனி என யாராலும் அழைக்கப்படாவிட்டாலும் கூட அவரது தந்தையின் டைரக்ஷன் மற்றும் தயாரிப்பிலேயே நடித்து வந்தார் என்பதால் அவர் வண்டி பிரச்சனை இல்லாமல் ஓடியது. அதே சமயம் அஜித் முதல் படத்திலேயே ஹீரோவாக அறிமுகமானாலும் கூட வளர்ந்து வந்த காலகட்டத்தில் அடுத்தடுத்து தனி ஹீரோ வாய்ப்புகளை பெறுவதற்கு ரொம்பவே சிரமப்பட்டார். தற்போது வயதாகிவிட்ட சில ஹீரோக்களுடன் அந்த சமயத்தில் 2ஆம் கட்ட நடிகராக நடிக்க வேண்டிய சூழலுக்கும் அஜித் தள்ளப்பட்டார் என்பது உண்மை. அப்படி யாருடன் எல்லாம் அஜித் நடித்தார் என்கிற தகவலை கேட்டால் பலரும் ஆச்சரியப்பட்டு போவீர்கள். அது குறித்து தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அமராவதி படத்தில் அறிமுகமான அஜித் அதன் பிறகு அடுத்த வருடத்திலேயே அரவிந்த் சாமி நடிப்பில் வெளியான பாசமலர்கள் என்கிற படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். இந்த படத்தை இயக்கியவர் தற்போது வில்லன் நடிகராக வலம் வரும் முன்னாள் ஒளிப்பதிவாளரும் இயக்குனருமான சுரேஷ் மேனன் தான். இதற்கு அடுத்த வருடமே, அதாவது 1995 விஜயுடன் இணைந்து ராஜாவின் பார்வையிலே என்கிற படத்தில் கொஞ்ச நேரமே வந்து போகின்ற விஜயின் நண்பராக ஒரு கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் அஜித். கிட்டத்தட்ட இதுவும் ஒரு துணை நடிகர் ரேஞ்சுக்கு தான் இருந்தது. பலருக்கும் இந்த படத்தில் அஜித் நடித்தது குறித்து தெரிந்திருக்கும். அதன் பிறகு சில வருடங்கள் கழித்து 2 பேரும் வசந்த் இயக்கிய நேருக்கு நேர் படத்தில் ஒன்றாக நடிப்பதாக இருந்து சில காரணங்களால் அஜித் அந்த படத்திலிருந்து நீக்கப்பட்டார். அதற்கு பதிலாக தான் சூர்யா அந்த படத்தில் அறிமுகமானார் என்பது வரலாறு. விஜய், அஜித் இருவருமே ஹீரோவாக அறிமுகமாகுவதற்கு 1 வருடத்திற்கு முன்பே கதாநாயகனாக அறிமுகமானவர் தான் நடிகர் பிரசாந்த். அவரது முதல் படமான வைகாசி பிறந்தாச்சு வெற்றி படமாக அமைந்தது. அதன் பிறகு இளம் நடிகர்களில் அவர் முன்னணி ஹீரோவாக உயர்ந்தார். அவருக்கு அடுத்துதான் விஜயும் அஜித்தும் இருந்தார்கள். அந்த சமயத்தில் 1996 கல்லூரி வாசல் என்கிற படத்தில் ஹீரோவாக பிரசாந்த் நடிக்க, இன்னொரு சின்ன கதாபாத்திரத்தில் நடிக்க அஜித் ஒப்புக்கொண்டார். அதே சமயம் அதற்கு முன் முதல் வருடம்தான் ஆசை படமும், அதுக்கு அடுத்த வருடம் வான்மதி என 2 படங்கள் அஜித்திற்கு ஹிட் படங்களாக அமைந்தாலும் இது ஏற்கனவே பிரசாந்துடன் நடிக்க ஒப்புக்கொண்ட படம் என்பதால் அதில் நடித்து முடித்தார். படமும் வெற்றி பெறவில்லை. அதன் பிறகு தனி ஹீரோவாக சில படங்களில் நடித்தாலும் 1997 உல்லாசம் என்கிற படத்தில் விக்ரமுடன் இணைந்து நடித்தார். அப்போது விக்ரமுக்கு மிகப்பெரிய மார்க்கெட் எதுவும் இல்லை. அஜித்தை நம்பிதான் அந்த படம் எடுக்கப்பட்டது. ஆனாலும் அந்த படமும் ஓடவில்லை. அதே வருடத்தில் சத்யராஜ் ஹீரோவாக நடித்த பகைவன் என்கிற படத்தில் இன்னொரு ஹீரோவாக நடித்திருந்தார் அஜித். அந்த படத்தில் சத்யராஜிற்கு தான் சண்டை காட்சிகள், வசனங்கள் எல்லாமே அதிகம். அஜித் ஒரு சாதாரண ஹீரோவை போல அதில் வந்து சென்றார். அதன் பிறகு உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், ஆனந்த பூங்காற்றே ஆகிய படங்களில் கார்த்திக் கதாநாயகனாக நடிக்க கொஞ்ச நேரமே வந்து போகும் கதாபாத்திரத்தில் நட்புக்காக நடித்து கொடுத்தார் அஜித். அதைத் தொடர்ந்து பார்த்திபன் நடித்த நீ வருவாய் என படத்தில் கூட கொஞ்ச நேரம் வந்து போகும், அதே சமயம் முக்கியத்துவம் வாய்ந்த கதாபாத்திரத்தில் தான் நடித்தார் அஜித். இது காதல் கோட்டை படத்தில் தேவயானியுடன் இணைந்து நடித்த நட்புக்காக இந்த படத்தில் அவரது காதலரான ராஜகுமாரன் இயக்கத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டு நடித்த படம்தான். அதன் பிறகு கண்டுகொண்டேன் படத்தில் மம்முட்டியுடனும், ஹிந்தியில் ஷாருக் கான் நடிப்பில் வெளியான அசோகா என்கிற திரைப்படத்தில் ஒரு சிறப்பு தோற்றத்திலும் நடித்தார் அஜித். அதன் பிறகுதான் தனது ரூட்டை மாற்றி சோலோ ஹீரோவாகவே நடிப்பது என்று முடிவெடுத்தார் அஜித். இன்று வரை அதை கடைபிடித்தும் வருகிறார். அப்படி வேறு யாரேனும் இன்னொரு ஹீரோ அவரது படத்தில் இணைந்து நடித்திருந்தார்கள் என்றால் அது இவருக்கு அடுத்ததாக 2வது ஹீரோவாக தான் இருக்கும். மங்காத்தாவில் அர்ஜுன், ஆரம்பம் படத்தில் ஆர்யா ஆகியோருடன் அஜித் இணைந்து நடித்ததெல்லாம் இப்படித்தான்.